ஹரஹர நம பார்வதி பதேர மகாதேவாம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா தேரழுந்தூர் என்கின்ற கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேரழுந்தூர் அருள்மிகு சௌந்தராம்பிகா சமேத வேதபுதீஸ்வரர் தேவஸ்தானத்தின் அர்ச்சகர் ஸ்ரீ ராஜமோகன சிவம் அடியனுடைய கோடான கோடி நமஸ்காரங்களும் நல்லாசைகளும் தெரிவித்துக் கொண்டு, நமது தேரழுந்தூர் என்கின்ற சிற்றூரிலே ஒரே சன்னதி தெருவில் இரண்டு மூர்த்திகள் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஈசான பாகத்தில் சௌந்தராம்பிகா சமேத வேதபுதீஸ்வரர் எம்பெருமான் மேற்கு நோக்கியும், குபேர மூலையில் கிழக்கு நோக்கி செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ ஆமுரியப்பன் தேவஸ்தானமும் இரண்டு மூர்த்திகளும் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம் தேரழுந்தூர். இந்த தேரழுந்தூர் சௌந்தராம்பிகா சமேத வேதபுதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆலய அர்ச்சகராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இவ்வாலயத்தின் தலவரலாறு, இங்கு அம்பிகையாக இருக்கக்கூடிய சௌந்தராம்பிகாவை நடுவராக கொண்டு சிவனும் விஷ்ணும் சொக்கட்டாம் ஆடும் வைபோகம். அந்த வைபவத்தில் சுவாமி ஜெயிக்க அம்பிகையான சௌந்தராம்பிகா தன்னுடைய சகோதரனான விஷ்ணு ஆகிய ஆமுரியப்பன் ஜெயிச்சதாக அறிவிக்க, அம்பிகைக்கும் சுவாமிக்கும் ஊழல் ஏற்பட்ட காரணத்தால் அம்பிகையை பசுவாக சபித்துவிட்டார் சுவாமி. சபித்திட நேரிட்டது. அந்த கருணமானது அம்பிகைக்கும் இறைவனுக்கும் ஊழல் வந்த காரணத்தால் அம்பிகை வினா தொடுக்க, சுவாமி 14 க்ஷேத்திரம் உன்னுடைய திருவரங்கங்கள் பட்டு புனிதம் அடைய வேண்டும் என்று சுவாமி பொருள் கூற, சுவாமி தன்னுடைய உக்ர தணிக்குவதற்காக இங்கு வெள்ள சந்திர மரத்தின் கீழ் அமர்ந்து தியானத்தின் மறுசுரூபமாக சீடர்களுக்கு வேதம் போதிப்பதாக ஐதீகம். அதான் இங்கு வேதபுதீஸ்வரர் என்ற திருநாமம், அம்பிகைக்கு சௌந்தரனாகி என்ற திருநாமம். இங்கு சௌந்தராம்பிகா வேதபுதீஸ்வரர் சுயமமூர்த்தி. இவ்வாலயத்தில் 2 இறைவன் 2 இறைவி. ஆதிமூர்த்தி மடேஸ்வரர் இந்த ஆதிமூர்த்தி. இவ்வாலயம் அப்பர் சுந்த ஞானசம்பந்தர் மூவால் பாடல்பட்டது. பிரம்மகத்திற்கெல்லாம் பிரம்மகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய அகத்திய பிரம்மானுக்கு இங்கு பிரம்மகத்தோஷம் நிவர்த்தி பண்ண க்ஷேத்திரம். மகா புஷ்கரணியான காவிரி அன்னையானவள் துலாக்கட்ட ஐப்பசி மாதம் 29 நாள் வாசம் செய்த புண்ணிய பூமி. தலைவிருட்சகம் சந்தனமரம், தீர்த்தம் வேத தீர்த்தம். இவ்வாலயத்தின் பரிகாரம் என்பது, இவ்வாலயத்தில் திருமண தடை, திருமணம் ஆகியும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சோபமாக இவர்கள் பிரிந்திருந்தாலும் எங்கள் ஆலயத்தில் 4 விதமான பரிகாரம் செய்வித்தால் அவர்கள் திரும்பியும் இணைந்து இல்லற வாழ்க்கை மேற்கொள்வார்கள் என்பது ஐதீகம். இங்கு அம்பிகை வரப்பிரசாதி, சந்தான விருத்தி அள்ளி கொடுக்கக்கூடிய நாயகி. இங்கு அகத்திய பெருமானுக்கு பிரம்மதோஷ நிவர்த்தி பண்ண க்ஷேத்திரமாக இருக்கும் பட்சத்தில், எங்கள் அகத்திய பெருமானுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசியாக இருக்கும் பட்சத்தில் ரோஹிணி நட்சத்திரக்கு பரிகார க்ஷேத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உடைய அன்பர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் ரோக உபாதை, உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் இவர் அதாவது வேதபுதீஸ்வரருக்கு இன்று திருநாமம், அவருக்கு வைத்தியநாத சுவாமின்னு என்ற திருநாமம். இதற்கு ரோகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் அன்பர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் 9 மாதம் 9 ஜென்ம நட்சத்திரத்தில் 3 விதமான மூலிகை, வில்லுபத்திரம், வன்னிபத்திரம், விபூதி பச்சிலம் சொல்லக்கூடிய 90 பச்சிலை, இந்த 3 மூலிகை சிறப்பு வழிபாடு தூய்மையான தீர்த்தங்கள் கொண்டு தீர்த்த ஜலாசனம் என்று சொல்லக்கூடிய வைபோகம் நடைபெறும். செய்தால் 9 மாதங்கள் முடிவதற்குள் அவளுடைய ரோகத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள் படிப்படியாக குறைந்து அவர்கள் நல்ல முன்னேற்றம் வாழ்வாங்க வாழ்ந்திட கண்கொண்ட வைபோகம் இவ்வாலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாலயத்தின் இந்த ஆலயம் இந்து அறநிலைத்துறையின் மேற்பார்வையில் 4 கால பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 99 ஆண்டில்
ஜீவோதாரணம் நடைபெற்று இப்போ திரும்பி 26 ஆண்டுகள் கழித்து இவ்வாலயம் இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற மகர சாந்தி, அதாவது தை மாதம் பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதை காண இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து அடியார பெருமக்களும் தங்களால் என்ற கைங்கரியத்தை செய்து இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாலயம் மயிலாடுதுறை டு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் கோமல் ரோடு என்கின்ற பேருந்து நிலையத்தில் இறங்கி தெற்காலில் 4 கிலோமீட்டர் கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊர் தேர் அழுந்தூர் கரிகால சோழன் இங்கு தலைநகரமாக ஆட்சி புரிந்த சிற்றூர் ஆகும். அப்படியாப்பட்ட புண்ணிய கஷேத்திரம். சுமார் 2300 ஆண்டு பழமை வாய்ந்த இவ்கோவில் நடை திறப்பு அதிகாலை 5:15 மணி முதல் மதியம் 12:15 மணி முதல் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். அனைத்து அடியார் பெருமக்கள் வந்திருந்து இந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த சிற்றூராக இருக்கக்கூடிய தேர் அழுந்தூரிலே ஒரே சேத்திரத்தில் 2 மூர்த்திகளை காணக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரமாக வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாலயம் மேற்கு பார்த்து சேத்திரம். வாழ்க வளமுடன். வாரீர் இறை அருள் பெறுவீர். நன்றி, வணக்கம்.